ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, AWS EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி ஒரு எலாஸ்டிக் ஐபியோட கனெக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத எலாஸ்டிக் ஐபிஸோட வேறு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அது யூஸ் பண்ணுறதுனால, ஏன் EC2 இன்ஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு ஐபி இருக்குது இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணாமல் எதுக்காக நம்ம எலாஸ்டிக் ஐபியை யூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ myself Deepak, I'm a software engineer for the past 3 years. So let's get into the video. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து AWSோட கன்சோல் எடுத்துக்கிட்டேன். ஸோ சைன் இன் டு த கன்சோல். ஸோ அக்கௌண்ட் வந்து நான் இப்போ லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் காட்டுது இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு போயிட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்கில் இருக்கிறது என்னென்னு பார்ப்போம். ஸோ கரண்ட்டாக என்கிட்ட எதுவுமே ரன்னிங்கில் இல்லை. நான் இதை வந்து டிசேபிள் பண்ணேன்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்சஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறது காட்டுது. ஸோ யூடியூப் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ன்றது தான் நான் முன்னாடி நான் க்ரியேட் பண்ணது. ஸோ ஜஸ்ட்டு நான் அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ யூடியூப் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் நான் இதை வந்து லாஸ்ட்டாக வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ அதே இன்ஸ்டன்ஸை நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளார போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பப்ளிக் ஐபி வந்து இன்னும் நம்மளுக்கு கொடுக்கல, அவங்க இன்னும் அசைன் ஆகாமல் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அசைன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 311158200. ஸோ இதுதான் நம்மளுடைய ஐபி. நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய பப்ளிக் ஐபி இப்போ கரண்ட்டாக இருக்கிறது. இப்போ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ பப்ளிக் ஐபி அசைன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணுமான்னு கேட்குது, நான் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன்னிங் காட்டுது நம்மளுக்கு. இனிஷியலைசிங் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து வேறு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு பழைய ஐபி என்னென்னு பார்த்தீங்கன்னா 311158200. இப்போ புது ஐபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 13127.130.230. ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் ஆனால் ஐபி ப்ரைவேட் ஐபி பார்த்தீங்கன்னா எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு அலோகேஷன், ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு நெட்வொர்க்கில் ரவுட் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதனால் ப்ரைவேட் ஐபி எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பப்ளிக் ஐபி மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா இதில் நம்மளுக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளார ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து ஹாஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பப்ளிக் அக்சஸ் கொடுக்குறீங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் டிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபியை தான் நீங்கள் அங்கே போட்டிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று xyz.comனு உங்கள் டொமைன் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஎன்எஸில் போய்ட்டு நீங்கள் xyz.comல இந்த ஐபிக்கு வந்து அதை ரவுட் பண்ணுவீங்க. அப்படி ரவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து டெய்லியுமே எனக்கு ஃபுல் டைம் ரன் பண்ண வேணாம், டெய்லி வந்து மார்னிங் ஒரு 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock எனக்கு ரன் பண்ணால் போதும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லியுமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு வந்து புது பப்ளிக் ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டிஎன்எஸ்லேயும் போய் எவ்ரிடே வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இன்ஸ்டன்ஸை வந்து நான் எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணுவேன், ஆன் பண்ணுவேன். ஆனால் எனக்கு எப்பயுமே ஒரே ஒரு ஐபி தான் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்காக தான் உங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஐபியை வந்து நான் ஜஸ்ட் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு புது டேபில் போயிட்டு இதை ஜஸ்ட்டு நான் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இது இங்கே வச்சிடுறேன். 13.127.130.230. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து எலாஸ்டிக் ஐபிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எலாஸ்டிக் ஐபிஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அலோகேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். எந்த ரீஜியன் கேட்குது. ஸோ ஏபி சவுத் 1, அமேசான் ஸ்பூல் IP4 தான் எனக்கு வேணும். ஸோ நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக் வேணும்னா நான் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இப்போ வந்து அலோகேட் கொடுக்குறேன். ஸோ அலோகேட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐபி கிடச்சிருச்சு. ஸோ 3.111.104.251. ஸோ நான் இதையும் இங்கே காப்பி பண்ணி இங்கே வந்து ஜஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய இப்போ எலாஸ்டிக் ஐபி நம்ம ஜென்ரேட் பண்ணது. இது எப்படி நம்மளோட EC2ஓட இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணுன்னா, ஜஸ்ட்டு இந்த இது செலக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷனில் போயிட்டு எனேபிள் ட்ரான்ஸ்ஃபர் டிசேபிள்
அசோசியேட் எலாஸ்டிக் ஐபின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஐபியை வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு இதுக்கு அசைன் பண்ணுறதா அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ். ஸோ நான் இதில் போயிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்தா நம்மளுடைய யூடியூப் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இதில் காட்டும். ஸோ லிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், ரன்னிங்கில் இருக்குது, எது ஸ்டாப்பில் இருக்குதுன்ட்டு. ஸோ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வித் விச் டு அசோசியேட் டு எலாஸ்டிக் ஐபி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிளாங்காக விட்டுறலாம், எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஐபியை நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம அசோசியேட் பண்ணுறோம். ஸோ நான் ஜஸ்ட் அசோசியேட் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ 311104251. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஸ்டன்சஸ்க்கு போகிறோம். இன்ஸ்டன்சஸில் போய் இந்த யூடியூப் இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுடைய ஐபி அப்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13127 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 311104251. ஸோ நம்ம எலாஸ்டிக் ஐபி என்ன வாங்கினோமோ அது அசோசியேட் ஆகிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு இப்போ இங்கே வருது. ஸோ முன்னாடி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ப்ரைவேட் ஐபியை காப்பி பண்ணிக்கிறேன், இன்னொரு புது டேப்பில் ப்ரைவேட் ஐபியை பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பப்ளிக் ஐபி வந்து 311104251. அது நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை நான் வந்து இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதே ஐபி தான் நம்மளுக்கு வந்து எலாஸ்டிக் ஐபிஸ்லையும் இருக்குது. நம்ம வேணால் அங்கே போய் பார்த்துக்கலாம். எலாஸ்டிக் ஐபிஸ் போனீங்கன்னா 311104251. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்சஸை போயிட்டு மறுபடியும் இதே இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் கொடுத்துட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம். கன்ஃபர்மேஷன் கேட்குது, திருப்பி ஸ்டாப் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஸ்டாப்பிங்கில் இருக்குது. இப்போ நம்ம உள்ளார போய் பார்த்தா ரெஃப்ரெஷ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அப்படி இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஸ்டாப் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ உள்ளார போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு வந்து அதே ஐபி தான் இருக்குது. அந்த ஐபி வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் விட்டுட்டு போகலை. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ஸை விட்டு அது போயிடும். எவ்ரி டைம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த இடத்துல ஐபி இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் போயிட்டு இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டை வந்து ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ நான் உள்ளார போய் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஐபி தான் இருக்குது. 311104251. 311104251. ப்ரைவேட் ஐபி பாருங்கள் 172.31.14.229. ஸோ இது எப்பயுமே மாறாது. ஸோ இது வந்து அப்படியே தான் இருக்கும். இது வந்து நீங்கள் எலாஸ்டிக் ஐபி கனெக்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி எல்லா டைம்லையும் இது இப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை வாட்டி இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளோட ஐபி வந்து எவ்ரி டைம் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஎன்எஸை வந்து இன்கேஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டன்ஸை உங்கள் டிஎன்எஸ் வந்து நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு ஐபி இது கம்ப்ளீட்டாக இது இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு அலாட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போது நம்ம இந்த எலாஸ்டிக் ஐபியை எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எலாஸ்டிக் ஐபிஸ்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் போய் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, ஸ்டாப் கொடுத்தாச்சு. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப்பிங் ஸ்டேட்டுக்கு போகுது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபிஸ்க்கு போயிட்டு இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் லைக் ஐபி செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணி ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஒரு செகண்ட். ஸோ ரிலீஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஐபியே நம்மளுக்கு வேண்டாம், கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறதா அர்த்தம். டிஸ்அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேருந்து டிஸ்அசோசியேட் பண்ணுறது. முன்னாடி அசோசியேட் பண்ணோம், இப்போ டிஸ்அசோசியேட். ஸோ ஜஸ்ட் நான் டிஸ்அசோசியேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்அசோசியேட் ஆகிடும். ஸோ ஐபி ஸ்டில் நம்மக்கிட்ட தான் இருக்கும். நம்ம வந்து இந்த ஐபியை வந்து வேறு யாருக்கும் ரிலீஸ் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஸ்டன்ஸ்குள்ளார போகிறேன். யூடியூப்பில் போயிட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 13.233 139 232 இருக்குது. ஸோ நம்மளுடைய பழைய ஐபி அட்ரஸே இருக்காது. ஸோ நான் இப்போ எவ்ரி டைம் நான் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் திருப்பி எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் புது ஐபி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே கீழே வந்து நீங்கள் எலாஸ்டிக் ஐபிஸில் மறுபடியும் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஐபி வந்து இன்னும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம இதை ஹோல்டு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுக்கும் நம்ம சார்ஜஸ் கொடுக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஐபி இதுக்கப்புறம் யூஸே இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆக்ஷன்ஸில் போயிட்டு ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு ரிலீஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் நம்மக்கிட்ட இருந்து போயிடும். ஸோ இப்போ அது வேறு யாராவது ரெக்வஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு போய் அசைன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஸோ I'll be more than happy to answer you. ப்ளஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சேனலை ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ that's it for today. So see you in my next video. Until then, it's bye from Deepak. Bye-bye.